வணக்கம். பாலமுருகன். விஜயலட்சுமி கேஸ் என்னடா ஜவ்வு மிட்டாய் மாதிரி பயங்கரமா இழுத்துக்கிட்டே இருக்கே, ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்கு இவ்வளவு தாமதமா அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்துல மிகப்பெரிய அளவிற்கு கேள்வி முன்வைக்கும் போது, இவை என்னடானா நல்ல மயிலக்கால மாதிரி ஒரு பெண்ணை 7 முறை கருக்கலைப்பு செஞ்சுட்டு கூலா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ரேபிஸ்டுக்கு இந்த என்னது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீதியே கிடைக்காதா அப்படி இப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது அந்த நீதி 19ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு உச்சநீதி ஹைகோர்ட் சொன்னதுக்கு பிறகு அப்படியே இடி விழுந்து மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான் சைமன் செபஸ்டி கும்பல். தமிழ் தேசியமே எங்கள் மூச்சு, திராவிடத்தை ஒழிப்பதுதான் எனது கொள்கை, பெரியாரே எங்கள் மண், பெரியாரை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் வெளியே போ, என்னென்ன பேச்சு, தெனாவட்டு, திமிர்வாதம், வாய்க்கொழுப்பு, அடாவடித்தனம், என்னென்னலாம் இங்க ஒழுங்கினங்கள் இருக்கோ அத்தனை ஒழுங்கினத்துக்கும் முத்தாய்ப்பு வைக்கக்கூடிய ஒரு முகமுடி ஒரு கேரக்டர் தான் இந்த சைமன் செபஸ்டி. அவனுக்கு குறைந்தபட்ச தனி மனித ஒழுக்கம் என்பது சுத்தமாவே கிடையாது அப்படின்னு இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு எத்தனை விஜயலட்சுமிகள் வெளியில சொன்னா நம்மளோட வாழ்வும் மானமும் பறி போய்விடும். அதனால அவங்க அமைதியா போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வாழ்வை நாசம் செய்த உன்னை கழுத்துல சுருக்கு கயிறை போட்டு இழுக்காம நான் விட மாட்டேன், என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் தூற்றிக்கொள்ளலாம், ஆனால் எனக்கு நீதி வேண்டும், இந்த நீதியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி விடாம இந்த லேடி இந்த விஜயலட்சுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம் மாதிரி இந்த ஜாம்பிஸ் கூட்டம் அவ்வளவு கேவலமா கொச்சைப்படுத்தக்கூடிய மாதிரி வேற யாரையுமே கொச்சைப்படுத்திருக்க மாட்டாங்க. தரம் இறங்கி தர மட்டத்துக்கு அடிச்சாங்க. ஆனாலும் இவர்களையும் இது விஜயலட்சுமி பல தடவை அசைச்சு பார்த்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய உறுதியான மனநிலையை இன்னைக்கு 19ஆம் தேதி சரியான தீர்ப்புக்கான நாளாக நெருங்கியிருக்கு. இந்த வீராதி வீரன் சூராதி சூரன் என்ன பண்ணிருக்கணும், கோர்ட்ல நின்றுகிட்டு சரி ஓகே உங்க நீதி பரிபாலனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாம்? சரி வேண்டாமா? ஒரு யோக்கிய என்ன பண்ணுவான், அதுதான் நம்ம முறை. இப்ப நமக்கு ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா ஓகே அந்த வழக்குக்கு நாங்க எத்தனாம் தேதி ஆஜராகிறோம் அப்படித்தான் சொல்லுவோம். இவன் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்களாம், இந்தியாவிலேயே ஒரு 20-30 அடி உயரத்துக்கு வழக்கறிஞர்லாம் நிறைய வச்சிருப்பாங்க போலக்கு. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாதாட போறாங்களாம். என்னத்த வாதாடுவீங்க? 7 முறை எப்படி கருக்கலைப்பு பண்ணுனே அப்படிங்கிறதா நாங்க ஃபைலா இருக்கு, அப்படிங்கிறதா நாங்க விசாரிக்க போறாங்க. பெண்கள் தேசிய வன்கொடுமை சட்டத்தை தான் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல என்னத்த வேணாலும் விசாரி, இனிமேலும் லப்பரா போட்டு இழுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு கரெக்டா கேட்ட போட்டுருச்சு ஹைகோர்ட்டு. அதனால இப்போ ஆடி போய் உட்காந்துருக்கான். நம்ம தான் சொன்னோம், நான் பெரிய இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா அதிபர்னு சொன்னா ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு உயரே போய் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது விஷயம் இல்ல. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவனுக்கு கீழே எவ்வளவு பள்ளம் இருக்கிறதுங்கிறது தான் விஷயம். சின்ன உயரத்துல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தானா அவனுக்கு அடி பெருசா ஏற்படாது. ஆனா இவன் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி 15 வருஷமா இவன் அடிச்ச கொள்ளை கூத்து கும்மாளம் இவங்க கட்சி வச்சுட்டு இவங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் அத்தனையும் 19ஆம் தேதி முடிவுக்கு வரப்போகுது. காரணம் விஜயலட்சுமியோட கேஸ் கோர்ட்டு கையில் எடுத்து ஃபைனல் பண்ண போறதுதான். இவனுங்க நேத்திக்கு வரைக்கும் விஜய்க்கு பணக்கொழுப்பு, பணத்திமிர், பெரியார் என்னென்ன பேச்சு, காதுல கேட்க முடியாத பேச்சு. ஆனா கொஞ்சம் கூட நெஞ்சில அவனுக்கு பயம்ங்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மேல இருக்கவே எல்லாத்தையுமே பார்த்துக்குவான், கீழே இருக்கிறவன மேல இருக்கவே அடிக்க சொல்லியிருக்கிறான், அதனால நான் என்ன வேணாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிக்கி சீரழிஞ்சிருக்கக்கூடிய கேஸ் இருக்கு தெரியுமா, அந்த கேஸையுமே என்னை கொஞ்சம் தயவு செய்து காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, எலெக்ஷன் வரைக்கும் தாண்டா உனக்கு கேடு காலம் கேடு, எலெக்ஷனுக்கு பிறகு நீ பண்ணிருக்கக்கூடிய அத்தனைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே எல்லா தகவலுமே உனக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை சொல்லாதான் சொல்லிட்டாங்க. ஆனா இவ்வளவு விரைவா விஜயலட்சுமியோட கேஸ் வரும்னு நாங்களே எதிர்பார்க்கல. இந்த இடத்துல அவனுக்கு சரியான நீதி வழங்கப்படும். யாருக்கு வழங்கப்படும்? விஜயலட்சுமிக்கு நீதி வழங்கப்படும். இவனுக்கு என்ன வழங்கப்படும்? அந்த நீதியின் மூலமாக இவன் செய்த செயலுக்கான நீதி இவனுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றோம்னு கேட்டுட்டீங்கன்னா, ஒரு பெண்
அப்படிங்கிற அடிப்படையில எல்லா நேரத்திலையும் விஜயலட்சுமி அவர்களின் பக்கம் தான் நம்ம நின்னோம். அதே அதே மாதிரி இவன் குறைந்தபட்ச அறம், குறைந்தபட்ச மரியாதை, பெண்கள் மீதான குறைந்தபட்ச மதிப்பு சுத்தமாவே கிடையாத அட்டபடா இருக்கிறவன் தான் அந்த வீரலட்சுமியும் இந்த விஜயலட்சுமியும் என்ன வார்த்தை சொன்னா என் தொட சைஸுக்கு இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அட்டபடரா பேசினான். இவன் பேசியிருக்கக்கூடிய அத்தனை பேச்சுக்களுக்கும் இவன் என்ன பண்ணவன பதில் சொல்லக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரமா ஒரு வாரத்துல வரப்போகுதுங்கிறது தான் நமக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா?